நீங்க பாக்குற இந்த மரக்கருவி ஒரு தடை செய்யப்பட்ட கம்ப்யூட்டர்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மரக்கருவிக்கு ஆங்கிலத்துல ஜாக்கார்ட் மிஷின் பேரு. 1800கள்ல ஜோசப் மேரி ஜாக்கார்டுன்ற பிரெஞ்சு நெசவாளி ஒருத்தர் இதை கண்டுபிடிச்சாரு. டிராபாய்னு அழைக்கப்பட்ட ஒரு வகை நெசவு தொழிலாளிகள் நேர்மட்ட இலைகளை தறிகளோட மேல் பக்கத்துல உட்கார்ந்து கட்டுப்படுத்தி துணிகள்ல சின்ன உருவத்தை நெஞ்சாங்க. ஒரு அங்குலம் அளவுக்கு இருக்கிற சின்ன உருவத்தை துணிகள்ல கொண்டு வர 2 நெசவாளிகள் ஒரு நாள் முழுக்க வேலை செய்யணும். இந்த வேலையை சுலபமாக்க தான் இந்த ஜாக்கார்ட் மிஷின்ஸை கொண்டு வந்தாரு. ஆரம்ப கட்ட ஜாக்கார்ட் கருவியை பயன்படுத்தி ஒரே நாள்ல 2 அடி வரைக்கும் நுணுக்கமான வடிவங்களை துணிகள்ல நெய்ய முடியும். உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பாதுகாக்கவும் வேலை இழப்பை தடுக்கவும் இந்த ஜாக்கார்ட் மிஷின்ஸை பிரிட்டன்ல ஆரம்ப கட்டங்கள்ல தடை செஞ்சாங்க. இந்த கண்டுபிடிப்புக்காக உள்நாட்டு அரசாங்கம் ஜோசப் ஜாக்கார்டுக்கு வாழ்நாள் ஓய்வூதியமும் சலுகைகளும் கொடுத்து பாதுகாத்த அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த உள்ளூர் நெசவாளிகள் அவங்களோட வேலையை இழந்தாங்க. பட்டு நூலோட விலையும் குறைஞ்சது. இந்த கோவத்துல இருந்த நெசவாளிகள் ஜோசப் ஜாக்கார்டை தாக்குனாங்க. அவரோட தொழிற்சாலைகளையும் தறிகளையும் எரிச்சாங்க. இந்த ஜாக்கார்ட் மிஷின்ஸ் நம்ம ஊர் தறிகள்ல எப்படி வேலை செய்யுதுன்றத லூம் ஸ்டோரியோட பார்ட் 2 and 3ல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பல லட்சம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கிற இந்த ஜாக்கார்ட் மிஷின்ஸை கண்டுபிடிச்சதுனால நூத்துக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. அத பத்தி அடுத்த லூம் ஸ்டோரி வீடியோல சொல்றேன். நன்றி.